ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஸ்ரீ சிவ மகிம்னஹ ஸ்தோத்ரம். महिम्नः पारं ते परमविदुषः यदि असदृशी स्तुतिः ब्रह्मादीनाम् अपि तद् अवसन्नाः त्वयि गिरः अथ अवाच्यः सर्वः स्वमति परिणाम अवतिगृणन् ममापि एष स्तोत्रे हर निरपवादः परिकरः. ஓகே ஸோ இது வந்து புஷ்பதந்தன் அப்படின்னு சொல்லி கந்தர்வர்களில் ஒரு காலத்தில் இவன் தலைவனாக இருந்திருக்கான், இந்த புஷ்பகந்தன், இந்த புஷ்பதந்தன். ஸோ இவனுக்கு வந்து சிவனோடு ஒரு சாபம் நடுவில் கிடச்சி கொடுத்தோம். ஏதோ ஒரு காரணத்தால் சிவன் சாபம் கிடச்சிது. அப்புறம் சிவன் தான் ஆஷு தோஷியாச்சு இல்லையா, எல்லாரும் சொல்லி லேசாக ஸ்துதி பண்ணாலே சிவன் சந்தோஷப்பட்டுடுவார். அதனால சிவனை ஸ்துதி பண்ணி பாடின சோஸ்திரம் புஷ்பதந்தனால் கந்தர்வனால் பாடப்பட்ட சிவனோட மகிமை பற்றின சோஸ்திரம் இது. ஸோ மகிம்னக பாரம் தே, மகிம்னகன உன்னுடைய மகிமையுடைய எண்டு, உன்னுடைய மகிமை இவ்வளவுதான் ஒரு எண்டு வரைக்கும் சொல்ல முடியுமா? பகவானுடைய மகிமையோட எண்டு உண்டா? கிடையாது. ஸோ அதனுடைய கரையை காண்பது, பாரம்னாலே கரை. ஸோ உன்னுடைய மகிமையுடைய பாரம் பரம விதுஷக, பெரிய பெரிய அந்த பிரம்மா விஷ்ணு அவளுக்கெல்லாம் கூட விதுஷகன்னு புத்திசாலிகள். ஸோ அப்படி புத்திசாலியான பரமமான புத்தியோடு கூடி இருக்கக்கூடிய பிரம்மாதீனாம் அப்பி அடுத்த லைனில் இருக்குது. ஸோ பிரம்மா முதலியவர்களால் கூட ஸ்துதிகி அவ ஸ்துதி பண்ணினாள் என்றால் அது இப்போ நல்ல ஒரு சிவன் பிரம்மா முதலியவர்கள் எல்லாம் சிவன்லே பிரம்மா ஹரி முதலியவர்களாம் சிவனே உன்னுடைய ஸ்துதியை பண்ணினார்கள் என்றால் தது அவசன்னாக தொயி கிரக. ஸோ வார்த்தை வந்து முடிஞ்சு போயிடுவான், வார்த்தை தான் முடியுமே தவிர மகிமைக்கு முடிவு கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாச்சாம் பாரம், வாக்குக்கு அப்பாற்பட்டது உன்னுடைய மகிமைன்னு அர்த்தம். ஸோ அது வந்து வாக்குகள் தான் முடிந்து போய்விடும், அவர்களுக்கு அதுக்கு மேலே வார்த்தை இருக்காது. உன்னுடைய மகிமை சொல்லி 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 பார்க்குறா, அதுக்கு முடிவே கிடையாது. அவசன்னாக எண்டுக்கு வந்துடும், இட் இஸ் டெர்மினேட்டட். அவசன்னான்னு சொன்னா முடிவுக்கு வந்துவிடும். எது? வார்த்தைகள். மகிமை முடிவே கிடையாது. ஸோ எதி அது அசதிருஷி, அவள் அளவுக்கெல்லாம் என்னால் ஸ்துதி பண்ண முடியான்ட்டு. சதிருஷி, சதிருஷம்னா சமானமாக, அதுக்கு சதிருஷின்னு அதுக்கு சமமாக சொல்ல முடியாது. ஸோ பகவான் வந்து பகவானை ஸ்துதி பண்ணுறோச்சே ஒரு பிரம்மா மாதிரியோ ஒரு விஷ்ணு மாதிரியோ சிவனை ஸ்துதிக்க முடியுமா? முடியாது. ஸோ என்னால் அந்த அளவுக்கெல்லாம் ஸ்துதி பண்ண முடியாது. அவளுக்கே வார்த்தைக்கு அந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லும்போது என்னோட ஸ்துதி எவ்வளோ இருக்கும், என்னால் எவ்வளோ ஸ்துதி பண்ண முடியும் கேட்குறாரு. அவாச்சியக சர்வக ஸ்வமதி பரிணாமம், அதாவது எல்லாத்தையும் நான் சொல்லி தான் ஆவேங்கிறேன். அவாச்சியகன்னு கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். அதுக்கு வேண்டி அவள் அளவுக்கு என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கை கட்டின்னு உட்காந்துருப்பேன். நான் மாட்டேங்கிறேன், நான் அப்படி ஸ்துதி பண்ணாமல் இருக்க மாட்டேன், நான் சொல்லித்தான் ஆவேன். ஸ்வமதி பரிணாம அவதி, என்னுடைய புத்திக்கு எட்டிய வரையிலும், மதினா புத்தி. ஸோ பரிணாமம்னா அந்த எல்லை, அவதினா எல்லை, பரிணாமம்னா அளவுக்கு. எந்த அளவுக்கு என்னுடைய புத்திக்கு எட்டுமோ அந்த அளவுக்கு நான் உன்னை ஸ்துதி பண்ணித்தான் ஆவேன். அவளை மாதிரி என்னால் ஸ்துதி பண்ண முடியாதுங்கிறதுனால நான் ஸ்துதி பண்ணாமல் இருக்க மாட்டேன். கிருணன் அப்படி சொல்லிக்கொண்டே, உன்னை பற்றி பேசிக்கொண்டே, மமாபி ஏஷ ஸ்தோத்திர, என்னுடைய இந்த ஸ்தோத்திரத்திலும் ஹே ஹர, ஹே சிவனே, நிர் அபவாதக பரிகரம்னா பல அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல பரிகரம்னு சொன்னால் கச்சை கட்டின்னு சொல்கிறது. மமாபி பரிகரகன்னு நான் கச்சை கட்டிட்டு இறங்கிட்டேன். உன்னை சுதி பண்ணுற வேலையில் இவன் நார்மலாக சண்டைக்கு தான் கச்சை கட்டிட்டு இறங்குவான் இல்லையா? ஸோ யுத்தமெல்லாம் பண்ணுறோச்சே ரெடியாகிறதுக்கு அப்படி சொல்லுவாள், கச்சை கட்டிட்டு அப்படி இறங்குவா அப்படி சொல்லுவா இல்லையா? ஸோ ஆனால் நான் ஸ்தோத்திரம் பண்ணுறதுல நான் வந்து பின்னாடி தங்கியிருக்க மாட்டேன். உன்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் கண்டிப்பாக செய்வேன். நிர் அபவாதக, இதில் அபவாதத்தை நீ பார்க்காதே, இதை ஏற்றுக்கொள். ஸோ என்னுடைய ஸ்தோத்திரத்தை நீ வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். நான் அதை என்ன சொல்ல வந்துட்டேன், நான் உன்னோட ஸ்துதியை சொல்ல வந்துட்டேன். அவளுக்கு சமமாக என்னால் முடியாட்ட கூட பரவாயில்ல, நான் சொல்லியே தீர்வேன்னு புஷ்பதந்தன் முதல் ஸ்லோகத்தை சொல்கிறேன்.
அவதித்ரணம் மம மமாபி ஏஷ ஸ்தோத்ரே ஹரநிர் அபவாத பரிகர अतीतः पन्तानं तव च महिमा वाङ्मनसयोः अदव्यावृत्यायं चकितम् अभिदत्ते श्रुतिरपि स कस्य स्तोतव्यः कतिविधगुणः कस्य विषयः पदे पदे तु अर्वाचीने पतति न मनः कस्य न वचः தவச்ச மகிமா உன்னுடைய மகிமை இருக்கு இல்லையா வாங் மனசையோகோ வாக்குக்கும் மனசுக்கும் ரெண்டுக்கும் பந்தானம் அதீதக அந்த இதை தாண்டிது பந்தானம்னு வழி ஸோ வாக்கால் அவனை ஸ்துதி பண்ணுறேன்னு ஆரம்பித்தேன்னா வாக்கு முடிஞ்சு போயிடும் அந்த உன்னுடைய மகிமையோட எண்டை பார்க்க முடியாது போன ஸ்லோகத்தில் அதே தான் சொன்னார் ஸோ என்னுடைய வாக்குக்கும் மனசுக்கும் தாண்டியது உன்னுடைய மகிமை அதீத பந்தானம் அந்த வழியில் என்னால் முழுசும் சொல்ல முடியாது வாக்காலையும் என்னால் சொல்ல முடியாது மனசாலையும் உன்னுடைய மகிமை நினச்ச முடியாது அது நினச்சி முடித்தானே திருப்பி இன்னொரு மகிமை வரும் அதனால் இது ரெண்டுக்குமே அப்பாற்பட்டது உன்னுடையது அதத் வியாவிருத்தியா ஸோ தத் தத்துனா பகவான் இல்லையா தத்துன்னு சொல்லுவோம் இல்லையா பகவானுக்கு என்ன பேர் தத்து தத்துவம் அசி அப்படி தானே சொல்கிறோம் ஸோ அந்த தத்துங்கிறது பகவான் ஸோ அந்த அத்தத்தினால அத்தத் வியாவிருத்தின்னு சொல்லும்போது அந்த தத்தான உன்னை அத்தத்துன்னு சொல்லும்போது இல்லை இல்லைன்னு சொல்லலாம் இது இல்லை இது இல்லை அப்போ நேத்தின்னு அர்த்தம் ஸோ இது இல்லை இது தத்து இல்லை இது தத்து இல்லை இது தத்து இல்லைன்னு சொல்லும்போது அப்போ நேத்தின்னு சொல்லும் இத்தின்னு அர்த்தம் நேத்தின்னா ஸோ இது கிடையாது இதை தாண்டிருந்து பகவான் அப்படி சொல்லும்போது அந்த வியாவிருத்தி அந்த மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர பகவானை வர்ணிக்க முடியாது இதை இன்னார் இனியர்னெல்லாம் வர்ணனைக்கு உட்பட்டது கிடையாது இது இல்லைப்பா இதை தாண்டினப்பா அவருடைய மகிமை அப்படி தான் சொல்ல முடியும் ஸோ நேத்தின்னு சொல்லணும் அந்த வியாவிருத்தி வழியாக எந்த பகவானை எந்த சிவனை சகிதம் அபிதத்தே ஸ்ருதிரபி ஸ்ருதி வேதம் பகவானை ஸ்துதிக்க ஆரம்பிக்கிறது பார்த்தா மகிமை சொல்லி முடிய மாட்டேங்கிறது வேதத்தாலேயே பகவானுடைய மகிமையை சொல்லி முடியறதில்லை அதனால சகிதம்னு பயந்துண்டு ஒரு பயம் வருது ஐயோ நம்மளால பகவானுடைய மகிமை முழுசா வர்ணிக்க முடியுமா அது ஒரு சகிதம்னு ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம் உண்டு ஸோ ஆச்சரியப்படுறது பகவானுடைய மகிமை சொல்லி முடியலையே நம்மளால அப்படின்னு ஆச்சரியப்பட அபிதத்தே சொல்கின்றன ஸோ வேதத்தில் கூட பகவானுடைய முழுமையை முழுசாக சொல்ல முடியாமல் வேதமே ஆச்சரியப்படுறது கசிய ஸ்தோத்தவியக அப்பேற்பட்ட சிவன் பகவான் யாரால தான் ஸ்தோத்தரிக்க முடியும் கசிய யாருக்குத்தான் அந்த ஸ்தோத்திரத்தால் சொல்லி முடிக்க முடியும் கசிய ஸ்தோத்தவியக கதிவித குணக அவருடைய குணங்களுக்கு அளவுண்டா ஸோ இவ்வளோதான் இவ்வளோ நம்பர் குணம் தான் அவர்கிட்ட 1 2 3 4ன்னு நம்பர் எண்ண முடியுமா கதிவித குணக எவ்வளவு குணங்கள் இருக்குது கசிய விஷயக யாரால் சொல்லப்படுறதுக்குள்ள விஷயமாக ஆகும் ஸோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு தான் ஒரு கவிதை பண்ணுவாள் ஸோ ஒரு கவிதை பண்ணுறதுக்கு அந்த விஷயம் சொல்லும்போது பகவானை ஒரு பாயிண்ட்டாக எடுத்துட்டோமானா அந்த விஷயத்தை சொல்லியே முடிக்க முடியாது ஸோ அது நான் யாருடைய விஷயமாகவும் ஆகவே முடியாது பகவான் அந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி அப்பாற்பட்டவர் உலகத்தில் உள்ள விஷயங்கள்னு சொல்கிறோம் இல்லையா உலகத்தில் பார்க்கறது கேட்கறது செய்கிறது எல்லாமே விஷயங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்துடுறோம் நம்ம பகவான் அவிஷயகன்னு சொல்லும்போது அப்போது விஷயத்துக்கு அப்பாற்பட்டவர் அப்போ யாராலே அவரை ஸ்துதி பண்ண தான் முடியுமா அர்வாச்சீனே பதே பததி அதாவது அர்வாச்சீனேன்னு தலைகுப்புற விழருது அர்வாச்சீனமாக விழறதுன்னு அந்த குழந்தை பிறக்கிற வச்சா தலைகுப்புற தானே பிறக்கிறது அது மாதிரி மேலேருந்து தேவர்கள்லாம் நம்மளை தள்ளி விடுவான் சொர்க்கலோகத்துலேருந்து கீழே ஒரு கர்ப்பவாசம் பண்ணுறதுக்கு தள்ளி விடும்போது அப்போவும் தலைகுப்புற தான் தள்ளி விட்டுடுவாங்க அப்போ அர்வாச்சீனம்னா கீழே விழறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பகவான் அர்வாச்சீனேன்னு சொல்லும்போது பகவான் அவதாரம் எடுக்கிறார் ஸோ அர்வாச்சீன பதம் பகவான் வராருன்னு சொன்னால் பகவான் அவதாரம் எடுத்து பூமியில் வராருன்னு ஒரு அர்த்தம் ஸோ அப்படி அவதாரம் எடுக்கும்போது மனக கஸ்ய ந பததி அவருடைய மனம்தான் அந்த அவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது அது எப்படி அதை வர்ணனை செய்ய பதம் விழுந்துருது மனசும் விழுந்துருது பதமும் விழுந்துருதுன்னு என்ன அர்த்தம் வர்ணிக்க ஆசைப்படுறதுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் ஏன்னா மனசு அப்படியே பகவான் மேலே அப்படியே விழுந்துருதுன்னு என்னது பகவானுடைய பாதத்தில் போய் சரணடைஞ்சு விடுறதுன்னு அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாங்க இல்லாட்டனா மனம் வாக்கு ரெண்டுமே விழுந்துரும்னு இன்னொரு அர்த்தம் எடுத்துட்டோம்னா மனத்துக்கும் வாக்குக்கும் கட்டுப்படாது பகவானை அவதார புருஷனாக வர்ணிக்கிறதுக்கு கூட இந்த மனசால் முடியாது மனம் ஒரு இடத்துல ஐயடா என்னால் முடியலேன்னு விழுந்துருமா அப்படியும் எடுத்துக்கலாம்
ஸோ 2 அர்த்தம் அந்த பதத்தையை வச்சுன்னு 2 அர்த்தம் சொல்லலாம். அதாவது மனசை ஆசையாக பகவானை வர்ணிக்கிறதுல, அந்த அவதார புருஷனை வர்ணிக்கிறதுல ஆசையாக போய் இறங்கிடுறதுன்னு ஒரு அர்த்தம். அது விழுந்துருது பகவான் கிட்டக்க போய், இல்லையா? வர்ணிக்கணும்னு ஆரம்பித்து வர்ணனை பண்ணி பண்ணி வாக்கும் மனசு நினச்சி பார்த்து கடைசியில் ஐயப்பா என்னால் முடியாது அப்படின்னு விழுந்துருது. ஸோ எப்படியும் அதை எடுத்துக்கலாம். ஸோ பதேத்து அர்வாச்சனை, பதம்ங்கிறதுக்கும் 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று பகவானுடைய பாதம், பகவானுடைய பதவி அவதார பதவியில் வரும்பொழுதுன்னு ஒரு அர்த்தம், பதம்னு அர்த்தம். இன்னொன்று பதம்னு சொல்லுன்னு அர்த்தம். ஸோ சொற்கள் விழுந்து விடுகின்றன, பதத்தால் பகவானை வர்ணிக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம் ஒன்று. ஸோ ஒவ்வொரு தரம் பார்த்தோம்னாலும் ஒவ்வொரு அர்த்தம் கிடைக்கும் இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகங்களில். ஸோ இந்த மாதிரி மனசும் வாக்கு விழுந்துருதுப்பான்னு சொல்கிறாருங்க புஷ்பதந்த. तव च महिमा वाङ्मनसयोः अतद्व्यावृत्या यं च इदमविदत्ते श्रुतिरपि सकस्य स्तोतव्यः कतिविध पुनः कस्य विषयः पदे तु अर्वाचीने पतति रमणः कस्य न वचः मधुस्फीतावाचः परममृतं निर्मितवतः तव ब्रह्मन् किं वाक्मभि सुरगुरोः विस्मयपदं मम तु एतां वाणीं गुणकथनपुण्येन भवतः पुनामि इति अर्थे अस्मिन् पुरमतनबुद्धिः व्यवसिता. ஸோ மதுஸ்வீதா வாச்சக, அதாவது ரொம்ப சாஃப்டான வார்த்தைகள், தேன் போன்ற வார்த்தைகள், மதுன தேன். ஸோ தேன் போன்ற வார்த்தைகள் வாச்சக, பரமம் அமிர்தமயமான வாக்குகள். அது நிர்மிதவதக, நிர்மாணம் பண்ணிருக்க பகவான், நிர்மாணம் பண்ணிருக்காரா ரொம்ப தேன் போன்ற வார்த்தைகளை நிர்மாணம் பண்ணிருக்காரு. என்னத்தை நிர்மாணம் பண்ணார் பகவான்? வேதம். ஸோ அமிர்தமயமான வேதத்தை படைத்தவர் நீங்கள் தான் நிர்மிதவதக, நிர்மாணித்த உங்களுக்கு, இப்போ ஏற்பட்ட வேதத்தை படைத்த உங்களுக்கு. சுரகுரோஹோ விஸ்மய பதம் வாகபி, சுரகுரு யாரு? பிரகஸ்பதி. ஸோ பிரகஸ்பதியே ஸ்துதி பண்ணுறார், பகவானை ஸ்துதி பண்ணுறார், சிவனை ஸ்துதி பண்ணுறார் சொன்னால் அவருடைய வாக் அபி, அவருடைய வாக்கு கூட தவ பிரம்மன் கிம் விஸ்மய பதம், ஹே பிரம்மன் எங்கும் நிறைந்தவே பிரம்மன் சொன்னானே அது பரபிரம்மம், அப்போ ஏற்பட்ட பிரம்மமயமான உங்களுக்கு தவ கிம் விஸ்மய பதம், ஆச்சரியப்படுத்துமா என்ன? எந்த ஸ்துதியும் உங்களுக்கு ஆச்சரியமே இருக்காது. ஏன்னா வேதத்தையே நீங்கள் படைச்சிருக்கேன். ஸோ அந்த வேதத்திலேருந்து தான் வார்த்தைகளை, ஏன்னா ஓங்காரத்துலேருந்து வரக்கூடியது வேதம். ஸோ சக்கல எழுத்துக்களும் ஓங்காரத்துலேருந்து வருது. ஸோ அப்படி ஓங்காரத்துலேருந்து வரக்கூடிய சொற்களை வச்சு தான் ஒன்றை ஸ்துதிக்கணும். யார் ஸ்துதிச்சாலும் வெளியிலேருந்து ஒன்றும் வார்த்தை கிடையாது. நீ கொடுத்த ஓங்காரம், நீ கொடுத்த வேதம். ஸோ அப்படி வேதத்தையே நிர்மாணம் பண்ணின உங்களுக்கு ஒரு பிரகஸ்பதியே ஸ்துதி பண்ணால் கூட உங்களுக்கு அது ஆச்சரியம் பண்ணுறதுக்கே இல்லை. ஏன்னா உங்களுடைய வேதத்துக்குள்ளே தான் அடக்கம், எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடுறது. அதனால உனக்கு அது ஆச்சரியம் கிடையாது. மம 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 தூ ஏதாம் வாணி, என்னுடைய இந்த வார்த்தைகள். இப்போ நான் கவிதை புனேறேனே, புஷ்பகம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் இந்த கவிதை பண்ணுறேனே குண பவத்தக குண கதன புண்ணியன, நான் எதனால சொல்லிட்டு இருக்கேன்? உங்களுடைய பவத்தகன உங்களுடைய குணகதன புண்ணியன, உங்களுடைய குணத்தை சொல்வதால். இந்த வாக்குகள் என்னத்தையோ விஷய வாசனையில் அலையலை, ஏதோ கண்ட விஷயத்தெல்லாம் பேசலை. என்னுடைய வாக்குகள் உன்னுடைய குணத்தை பாடுறது. ஸோ உன்னுடைய குணத்தை பாடக்கூடிய அந்த புண்ணியத்தினால் புனாமி, நிச்சயமாக நான் புனிதம் அடைவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்றார் புஷ்பதந்தன். ஸோ நான் என்ன ஸ்துதி பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இருக்க போகிறதில்ல. ஆஃப்டர் ஆல் பிரகஸ்பதி பண்ணினாலே உங்களுக்கு ஆச்சரியப்படுற விஷயமே இல்லை அது. அப்போ ஆஃப்டர் ஆல் நான் ஒரு கந்தர்வன், நான் சொல்கிறது உங்களை எப்படி ஒரு இதை பண்ணாது. ஆனால் என்ன நான் புனிதப்படுத்துவேன், உங்களை ஸ்துதி பண்ணுறதுனால, அந்த வார்த்தைகள் உன்னுடைய குணத்தை பாடுவதனால, அந்த புண்ணியத்தினால் புண்ணியன புனாமி, நான் புனிதமடைவேன், அதுக்காக நான் பாடுறேங்கிறேன். ஸோ உனக்கு ஆச்சரியப்படுத்துறதுக்கோ அதுக்கெல்லாம் நான் பாடலை, என்ன நான் உன்னுடைய வாக்கை சொல்லி புனிதப்படுத்துகிறேன். இத்தியர்த்தே, இந்த காரணத்துக்காக, அஸ்மின் இதில் புறமத்தன கூப்பிடுறார், புறம் எரித்த சிவனே, புறங்களை முப்புறங்களையும் எரித்த சிவனே, புத்திகி வியவசித புத்தின்னு இது நிச்சய புத்தின்னு அர்த்தம். நான் நிச்சயமாக முடிவெடுத்துட்டேன், நிச்சய புத்தியோடு நான் இந்த கவிதையை பண்ணுறேன். காரணம் என்னன்னா, நான் புனிதமடைய போகிறேன். அதனால இப்போ நாய் கங்கையில் குளிச்சா அதனால கங்கைக்கு ஒரு நாசம் இருக்க போகிறதில்லை. ஏன்னா கங்கை அப்படியே புனிதத்தோடு வடிவம், அதில் போய் நாய் குளிச்சா, ஆனால் நாய் புனிதமா
இல்லையா? அது மாதிரி என்னுடைய சொற்கள்னால உனக்கு ஏதோ லாபமோ இதுவோ இல்லை, ஆனால் எனக்கு லாபம், அது நான் புனிதமாவேங்கிறேன். तव ऐश्वर्यं यत्तत् जगदुदय रक्षा प्रलयकृत् त्रयी वस्तु व्यस्तं तिसृषु गुणभिन्नासु तनुषु अभव्यानम् अस्मिन् वरद रमणीय अमरमणिं विहन्तुं व्याक्रोशिं विददद इह एक जडदियः एके जडदियः. ओके, आमाम्. தவ ஐஸ்வர்யம், பகவானே உன்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கே, அது வர்ணிக்க முடியுமா? பகம்னு சொல்கிறோம் இல்லையா? பகம், பகவானுக்கு பகம்னு இருக்கிறதுனால தான் பகவானே பேர். 6 விதமான ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ், அப்படி 6 விதமான ஐஸ்வர்யங்கள் பகவான்கிட்ட எப்பொழுதுமே இருக்கும். ஸோ தவ ஐஸ்வர்யம், இப்போ ஏற்பட்ட பகங்களை உடையவரே, எத்தத்து அந்த பகத்தினால, அந்த ஐஸ்வர்யத்தினால பகவான் என்ன பண்ணுறார்? ஜகத் உதய, ஜகத்தை உதிக்க வைக்கிறார்னு இது கிரியேஷன். ஸோ பகவான் உலகத்தை படைக்கிறார். ரக்ஷ பண்ணுறார், பகவான் உலகத்தை ரட்சிக்கிறார். பிரளயக்கிருத்து, பகவான் சம்ஹாரம் பண்ணுறார், பிரளயத்தை ஏற்படுத்தி சம்ஹாரம் பண்ணுறார். ஸோ அப்போ ஏற்பட்ட ஐஸ்வர்யம் பகவானுக்கு உண்டு. த்ரயீ வஸ்து, அதாவது திஸ்ருஷு குணபின்னாசு தனுஷு, 3 விதமான, திஸ்ருஷுன்னா 3 விதமான, குணபின்னாசு குணங்களால் வேறுபட்ட, ரஜோ குணத்தால் ஒருத்தர், தமோ குணத்தால் ஒருத்தர், சத்துவ குணத்தால் ஒருத்தர், அப்படி தனுஷு, அப்படி 3 உடம்புகளில் த்ரயீ வஸ்து வியஸ்தம், 3ஆக நீயே பிரிந்திருக்கிறாய். நீ ஒருத்தந்தான் பிரம்மா விஷ்ணு சிவனாக, சதாசிவனாகப்பட்ட நீ. இப்போ இங்கே சிவன்கிறது சதாசிவனை குறிக்கிறது. ஸோ சதாசிவனாகப்பட்ட நீ பிரம்மா விஷ்ணு சிவன் அல்லது ருத்ரன், அப்படி 3ஆக த்ரயீ வஸ்து வியஸ்தம் வெளிப்பட்டு, அவ்வாறு 3ஆக பிரிந்து வெளிப்பட்டு, அப்படி இந்த உதயம் பண்ணுறை, ரட்சணம் பண்ணுறை, பிரளயத்தை ஏற்படுத்துறை, அப்படி 3 பேரை கொண்டு 3 காரியத்தை நீ செய்கிறாய். அபவ்யானாம் அஸ்மின், அபவ்யான்னா பவத்தினே ஏற்படுகிறது, அபவ்யம்னு ஏற்படாது, வரவே வராது. என்னது? இந்த வேதம், வேதம் வந்து யாரோ இயற்றியது கிடையாது, பகவானுடைய ஹிருதயமே தான் வேதம். ஸோ அதனால அது ஏற்படாத ஒன்று. அபவ்யானாம் அஸ்மின் ரமணீய அமரமணியும், அமரமணின்னு சொல்கிறது அதாவது தேவர்களை தேவமணியாகப்பட்டது, அதாவது பகவானுடைய ஹிருதயத்துலேருந்து வந்ததுன்னா ஒரு பெரிய ரத்னம் மாதிரி தான் அது. ஸோ அப்பேற்பட்ட வேதம், ரமணீயமான அந்த வேதம், அபவ்யானாம், அதாவது வரவே வராது, சனாதனமாக இருக்குன்னு அர்த்தம், தோன்றாதது, எப்பொழுதுமே இருக்குது. ஸோ அப்படி ஏற்படாத, தானே தோன்றாத ஒன்று, அது முதல்லேருந்தே இருக்குது, சனாதனமாக இருக்கக்கூடிய அஸ்மின், இந்த வேதத்தில், இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொன்னான்னா, பகவானும் சனாதனராக இருக்கார், அதனால அவரையே குறிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வந்து தோன்றவே தேவை கிடையாது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியவள் நீங்கள், ரமணீய அமரமணியும், தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனான நீங்கள் அப்படின்னு வரத்தை கொடுக்கக்கூடிய பகவானே அப்படின்னு பகவானையும் குறிக்கும், பகவானால் செய்யப்பட்ட வேதத்தையும் குறிக்கும். ஸோ இக ஏகே ஜடதியக, இங்கே சில, ஏகேன்னு சிலர்னு அர்த்தம், ஏக்கன்னா ஒன்று, ஏகேன்னா சிலர், இங்கு சிலர் ஜடதியக, ஜட முட்டாள் புத்தியுடையவர்கள், முட்டாள்கள், ஜடதியக. இங்கு சில பேர் என்ன பண்ணுறா? விகந்தும் வியாக்ரோஷிம் விததத, அதாவது இந்த வேதத்தை வந்து வியாக்ரோஷம் பண்ணுறதுன்னா திட்டுறது, நிந்தனை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ அவள் வந்து இதை கொல்றான்னு அர்த்தம். விகந்தும்னு அந்த வேதத்தை அழிக்கிறதுக்காகவோ இல்லை பகவான் இல்லைங்கிற தன்னுடைய தர்க்கவாதத்தை வைக்கிறதுக்கோ இதுக்கு வேண்டிய நிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். விததத்தை தே டூ, விஸ்தாரமாக இந்த தார்க்கிகள் சில பேர் இருப்பா, எப்போ பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பா. அவள் வந்து பூர்வபக்ஷம்னே பேர். இந்த பூர்வபட்சிகளோட வேலை என்னென்னா, யார் என்ன வேதத்தை பற்றி சொன்னாலோ கடவுளை பற்றி சொன்னாலோ அதை நெகேட் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் வீணான தர்க்கம், அதான் விதண்டாவாதம்னு சொல்கிறது. இந்த மாதிரி முட்டாள்களோட வேலை இது. அப்படிப்பட்ட பிறவாத உன்னை அல்லது பிறக்காத அந்த வேதத்தை ரெண்டையுமே அதை நீக்குவதற்காக, டு ப்ரிவெண்ட் தேட், அதெல்லாம் மக்களுக்குள்ளே போய் சேரக்கூடாதுங்கிற, அதை வீ ஹந்தும், அவகிட்டே யாருக்கிட்டே அது வந்துடக்கூடாது, அதுக்காக வேண்டியே அதை நிச்சயமாக அப்யூஸ் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, விதத்தை செய்கிறார்கள். பகவானே உன்னை பற்றியெல்லாம் கூட
உன்னுடைய வேதத்தை பற்றிலாம் கூட செய்யறதுக்கு சில பேர் இருக்கான்னு சொல்கிறார் புஷ்பதந்த. तव ऐश्वर्यं यत्तत् जगदुदय रक्षा प्रलय त्रयी वस्तु व्यस्तं विसृषु गुणभिन्नासु तनुषु अपव्यानामस्मिन् वरदरमणीय अमरमणि विहन्तुं व्याक्रोशि जगत निहयैके जडदियः. இன்னும் ஒன்று போங்க. ओके किं ईहः किं कायः सकलु किम् उपायः त्रिभुवनं किम् आधारः दाता सृजति किम् उपादन इति च अतर्क्य ऐश्वर्ये त्वयि अनवसर दुस्तः हतधियः कुतर्कोऽयं कांश्चित् मुखरयति मोहाय जगतः. उपादान इति च உபாதான இல்லை உபாதான. எஸ். ஸோ மூணாவது லைனில் பார்த்தீங்கன்னா அதர்க்கிய ஐஸ்வர்யன்ற தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது உண்டு ஐஸ்வர்யத்தை. பகவானுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி தர்க்கம் பண்ண முடியுமா? பகவான்கிட்ட இதாக இருக்குது, இந்த குணம் தான் இருக்குது, இந்த நல்ல குணம் தான் இருக்குது, இந்த குணம் இல்லைன்னு ஏதாவது தர்க்கம் பண்ண முடியுமா? அப்படி தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட அதர்க்கிய ஐஸ்வர்யே, தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையவரான தொயி உன்னிடத்தில் அவசரக துஸ்தக, அதாவது டைமே இல்லை எனக்கு, அவசரம்னு என்னது, இந்த டைம் கேப்புக்கும் அவசரம்னு பேர், இது டைம் அண்ட் ஸ்பேஸ் கேப்புக்கும் அவசரம்னு பேர். இந்த இடத்துல டைம் கேப்பு. ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கான், அவளுக்கு டைமே கிடையாது, பகவானை படத்தையெல்லாம் நினைக்கிறதுக்கெல்லாம் கூட டைம் கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட பீப்புள். துஸ்தகன்னு கெட்ட சகவாசம், துகுஸ்தக, ஸ்தகன அவா கூட இருக்கக்கூடியவர்கள், துஸ்தக அதாவது ஒரு துஷ்சங்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள். ஹததியக புத்தி கட்டவர்கள், புத்தியில் அடிபட்டு போச்சு. அப்படிப்பட்ட சில பேர் கேட்குறாளாம், தர்க்கம் பண்ணுறா. என்ன பண்ணுறா? கிம் ஈகக முதலை. ஸோ கிம் ஈகக, பகவான் என்ன பண்ணுவார், என்ன செய்திருக்கார் அவரா உலக சிருஷ்டி பண்ணார் கிடையாது அப்படிம்பாலாம். ஏன்னா பிக் பேங் தியரியை சொல்லுவா, திடீர்னு வெடிச்சுது, ஒரு வெடிப்பு ஏற்பட்டது, அண்ட சராசரம் அப்படியே தானே வந்துடுது அப்படின்பா. அதுக்கு பகவானுக்கு எதுக்கு நீ சொல்கிற, யார் பகவான் அப்படிலாம் கேட்பான். ஸோ கிம் ஈகக, யாருடைய செயல் நினைக்கிற நீ? கிம் காயக, அவருடைய உருவத்தை ஒன்றால் சொல்ல முடியுமா? அவர் உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? காயம்னா உடம்பு. ச கலு கிம் உபாயக திரிபுவனம், அவன் கேட்பான். ச கலுன்னா அது அந்த ஆள், இந்த ஹததியகன்னு சொல்கிறோம் இல்லையா, புத்தி கட்ட அந்த ஆள் கேட்பானா. ச கலு கேட்பன். அவன் என்ன கேட்குறான்னு, இங்கே அவன் யாருடைய செயல் இது, என்ன உடம்பு அவருக்கு? கிம் உபாயக, என்ன உபாயத்தை வச்சு பண்ணினார்? அவருக்கு ஏதாவது சாமான் வேண்டாமா? ஒரு உலகத்தை படைக்கிறதுக்கு என்ன சாமான் வச்சு பண்ணினார் கேட்குறான். திரிபுவனம் கிம் ஆதாரக, இந்த 3 லோகம் இப்போ பார்க்குறோமே கண்ணால் 3 உலகம் தெரியுதுன்னு சொல்கிறோமே நாங்கள். கீழே பாதாளம் இருக்குது, மேலே சொர்க்கம் இருக்குது, நடுவில் பூமி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆதாரம் யார்? நீ என்னோ சொல்கிறேனோ கடவுள்னு சொல்கிறிய, இப்படிலாம் பேசுவாவா? கிம் ஆதாரக திரிபுவனம், யாருடைய ஆதாரத்தில் இருக்கிறது? தாத்தானே யார்? த கிரியேட்டர். யார் தாத்தா? ஸ்ருஜதி, யாராக்க சிருஷ்டி பண்ணுறா? கிம் உபாதான காரணம்னு சொன்னான்னா அதுக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடியது. இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடியவர் ஆத்மா, எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் பகவான். ஸோ இந்த உடம்புங்கிறது உபாதானம், இது ஒரு கருவி, அவ்வளோதான். இட்ஸ் அ டூல். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டூல் இருக்கா பகவான்கிட்ட, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அதை வச்சு பண்ணினார், இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினார் சொல்கிறதுக்கு? இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணுவாளாவா. ஸோ இந்த பகவான் இப்படிப்பட்ட தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட பகவானை இப்படியெல்லாம் கேள்வி கேட்பா. காம்ஷித் குதர்க்கோயம், இது சும்மா கூத்தர்க்கம். ஒரு நல்ல ஒரு தர்க்கம்னா நிஜமாவே உண்மையை அறியக்கூடிய ஆவலில் கேட்குற வார்த்தைகள், அது வேற தர்க்கம். அது விதண்டாவாதத்துக்கு கீழே வராது. அறிய ஆவல்கிறதுல அந்த மாதிரி தர்க்கம் பண்ணுவா. இது அப்படி இல்லை, சும்மா நெகேட் பண்ணுறது, இல்லை சும்மா சொல்கிறது, அவ்வளோதான். இது ஒரு குதர்க்கம். நம்ம தமிழில் குதர்க்கமாக பேசாதுன்னு இதை தான் சொல்கிறோம், நம்ம குதர்க்கமாக பேசாதுன்ட்டு. ஸோ முகரயதி மோகாய ஜெகத்தை, இவா எதுக்கு இப்படிலாம் பேசுகிறான்னா, ஜெகத்தை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும். யாரும் பகவான் அவள் பின்னாடி போயிடக்கூடாது. ஸோ ப்ராபபிளி புத்திஸ்ட்டு ஜெயினிஸ்டெல்லாம் அந்த காலத்தில் இருந்தபோது அவள்லாம் கடவுளுங்கிறது நம்பலைவன். ஸோ அதனால அந்த மாதிரி ஆளுகளெல்லாம் ஜெகதக மோகாய, உலகத்தை தன்னோட கண்ட்ரோலில் வைக்கணும், மோகத்திலேயே ஆழ்த்தி வைக்கணும், அதுக்காக வேண்டி சொல்லப்பட்ட சொற்கள் இவைகள்லாம். முகரயத்தின்னு சொன்னாலே எம்டி டாக்னு சொல்லுவாள், வேஸ்டான பேச்சுக்கள் இவை எல்லாமே அந்த மாதிரி முட்டாள்களால் சொல்லப்பட்ட பேச்சு. सकलु किम उपायः त्रिभुवनं किम आधारो दाता सृजति किम उपादान इति च अदर्श्य ऐश्वर्ये त्वयि अनवसर तुष्टो
उपायः कुदर्को अयं साप्ये मुकरयति मोहाय जगतः. சிவாய நம ஓம். ராதே கிருஷ்ண மேம். எடுத்தோட டவுட் மேம். अजन्मानः लोकाः किम् अवयववन्तो अपि जगताम् अधिष्ठातारं किं भवविधिः अनादृत्य भवति अनीशो वा कुर्यात् भुवनजनने कः परिकरः यतो मन्दास्त्वां प्रति अमरवर संशेरत इमे. இந்த சிவனோட மகிமையை புஷ்பதந்தன் சொல்லிட்டு இருக்கார். அவரோட சாபம் நீங்கிறதுக்கு சிவனை ஸ்துதி பண்ணி இந்த அவரோட மகிமையெல்லாம் எடுத்து சொல்லி சாப விமோசனம் பெறுறார். அந்த ஸ்லோகம் தான் இது. ஸோ லோகாக அஜன்மானக, உலகங்கள், லோகாகனா உலகங்கள், இப்போ 14 லோகம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ எல்லா உலகங்களுமே தோன்றா நிலைன்னு ஒன்று இருக்குது. எல்லாமே இந்த மூலப்பிரகிருதியில் போய் ஒடுங்கின்னு இருக்கும். பிரளய காலத்தில் எதுவுமே வெளிவராது, தோன்றாத நிலை. ஜன்மானக, ஜென்மம் எடுக்கலை, உலகங்கள்லாம் பிறக்கவே இல்லை, அப்படி மூலப்பிரகிருதிக்குள்ளே ஒடுங்கின்னு இருக்கு. அப்படிப்பட்ட லோகங்கள் எல்லாம் கிம் அவயவந்தக, அப்போ அவயவங்களோடு வந்துடுது. திடீர்னு பார்த்தா எல்லாம் வெளியில் தெரியறது. மூலப்பிரகிருதிலேருந்து வெளியில் வந்து பலவிதமாக அவயவங்களோடு, பல அவயவங்கள், மரங்கள், மிருகங்கள், மனிதர்கள், இப்படி பல பல அவயவங்களோடு இவையெல்லாம் வெளியில் வருதே. அப்போது ஜெகதாம் அதிஷ்டாரம், ஜெகத்துக்கு ஒரு அதிஷ்டாதான்னு ஒருத்தர் வேண்டாமா இல்லையான்னு கேட்குறார். புஷ்பந்தன் கேட்குறார். அதிஷ்டாதான்னு ஒருத்தர் இருந்தால் தானே இதெல்லாம் வெளியில் வர முடியும். அப்படி அதிஷ்டாதாரம், அதிஷ்டானம் தாங்கக்கூடியவர். இந்த உலகத்தையெல்லாம் மூவுலகையும் எப்படி 14 லோகங்களையும் தாங்கிறதுக்கு ஒரு அதிஷ்டாதா இருக்கணும், தாங்குபவராக. அப்படிப்பட்ட ஒருத்தர் இல்லாமல் எப்படி இருக்கு இந்த உலகங்கள்லாம் தோன்றி இருக்க முடியும்? அவர் கேள்வி கேட்குறார். ஏன்னா போன வாட்டி சொன்னார், இந்த குதர்க்கமான ஆள்கள் எல்லாம் உலகம் இல்லை, எங்கே இருக்கார் அதிஷ்டாதா, யார் இருக்கா, எந்த கடவுள் இருக்காருலாம் பேசினா, வேதங்கள்லாம் என்ன இப்படிலாம் கேள்வி கேட்டா. இப்போ புஷ்பந்தன் சொல்கிறார், இப்படியெல்லாம் உலகம் தோன்றதுக்கு காரணமாக ஒருத்தர் இருக்காருங்கிறதே ப்ரூஃப் தானே. அப்படி ஒருத்தர் இருக்கார், கடவுள் இருக்கார். ஸோ பவ விதிகி அநாதிருத்திய கிம் பவதி, இதுதானே சம்சார விதி. அது ஒரு காலத்தில் தோன்றும், ஒரு காலத்தில் மறையும். ஸோ இப்படிப்பட்ட சம்சார விதியை ஆதரவு கொடுக்காமல் இப்படி குதர்க்கமெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, அப்போ அந்த ஜெகத்துக்கு அதிஷ்டாதாரத்தை அவள் ஒத்துக்கலையா அப்படின்னு கேட்குறாள். ஸோ பவவிதி அநாதிருத்திய கிம்பவதி, அப்படி அவளுக்கு அந்த ஆதரவே இல்லை. சம்சார விதிக்கு ஒரு பகவான் ஒருத்தர் இருக்காருங்கிறத நம்ப தயாராக இல்லை அவள்லாம். அனீஷகாவா குறியா அது கேட்குறார். ஒரு சாமர்த்தியம் இல்லாதவனால இந்த உலகத்தில் அப்படி சிருஷ்டி பண்ணிட முடியுமா? யார் நினச்சாலும் சிருஷ்டி பண்ண முடியுமா? அனீஷகனது சக்தி இல்லாதவன், யாராவது பண்ண முடியுமா? அப்போ நீ எப்பேற்பட்ட மகிமை இருந்தால் ஒன்னால் இந்த உலகங்கள் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ புவன ஜனனே கக பரிகரக, அப்போது அப்படி ஒரு சக்தி இல்லாதவன் எதை எடுத்துன்னு தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினான்? ஸோ ஏதாவது உபாதானங்கள் இருக்குன்னா, பரிகரகன்னா வஸ்து கலெக்ஷன். ஸோ ஏதாவது ஐட்டம் உபாதிகள்னு சொல்லுவோம். ஸோ பகவானுக்கு உபாதி வேண்டாம், நிமித்த காரணமும் கிடையாது, அவருக்கு சககாரி காரணம் எந்த காரணமும் கிடையாமல் தானே தன்னை விரிவாக்கி கொள்கிறார், விராட் ரூபம் எடுக்கிறார். அது ஈசனாக இருக்கிறதுனால அவரால் முடியும். ஸோ புவன ஜனனே, இந்த புவனங்களெல்லாம் சிருஷ்டிப்பதற்கு என்ன வஸ்துக்களை வாழலாம்? அனீஷகனாக சக்தி இல்லாதவர்களாக இருந்துட்டு எதை வச்சுன்னு பண்ணுவா? அதனால் அப்பேற்பட்ட மகிமையுடைய உன்னால் மட்டும்தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுற சாமர்த்தியம் உண்டு இருக்குது. எதகா மந்தாகா, மந்த புத்தி உடையவர்கள், அல்ப புத்தி உடையவர்கள், அவர்கள் என்ன பண்ணுவா? துவாம் பிரதி அமரவரன்னு கூப்பிடுறார். அமரவரன்னு அமரர்களில் சிறந்தவர்களே, தேவதேவான்னு கூப்பிடுறார். மகாதேவா, தேவதேவா, அமரவர எல்லாம் ஒரே அர்த்தம். ஸோ தேவதேவனான உன்னை துவாம் பிரதி, உன்கிட்டக்க மந்தாக சம்ஷேரத இமே. சம்ஷேரத்தான்னு சொன்னால் நன்னா தூங்குறதுன்னு டேரக்ட் அர்த்தம். என்னன்னா நன்னா தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஷேரத்தேன்னு தூங்குறது. ஸோ சம்ஷேரத்தான்னு சொன்னால் நன்னா தூங்கிட்டு இருக்கான்னு என்ன அர்த்தம்? ஒன்றை திரும்பி கூட பார்க்கலை. இவாளெல்லாம் பிரஷ்டர்களாக நழுவி எப்போவுமே தூங்குறதுன்னு என்னது? தமோகுணம். ஸோ இவர்களெல்லாம் மந்த புத்தியோடு தமோகுணத்தில் இருந்து கொண்டு தேவதேவனான உன்னை நோக்கி விமுகாகன்னு அர்த்தம். துவாம் பிரதி, உங்ககிட்ட அவளுக்கு பக்தியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவள் ஒன்றை பிரஷ்டர்களாக, பத்தித்தர்களாக, கீழே விழுந்தவர்களாக தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறேன். अजन्मानः लोकाः किम् अवयववन्तः अपि जगताम् अधिष्ठातारं किं भवविधिः अनादृतय भवति अनीशः वा कुर्यात्
भुवन जनने कः परिकरः यतः मन्ताः मां प्रति अमरवर संशेरदयि मे अनादृत्य भवति त्रयी सांख्यं योगः पशुपतिमतं वैष्णवमिति प्रभिन्ने प्रस्थाने परमिदम् अधः पथ्यमिति च रुचीनां वैचित्र्यात् रुजुकुटिलनानापतजुषां नृणाम् एकः गम्यः त्वमसि पयसाम् अर्णव इव. ஸோ பல வழிகள் இருக்குங்கிறார். பிரபின்னே பிரஸ்தானே, பிரபின்னே பிரஸ்தானா பின்ன பின்னமான விதவிதமான பிரஸ்தானம்னா என்னது வழிகள். இப்போ நம்ம பகவானை அடையிறதுக்கு வெளியில் கிளம்புறோம். பிரஸ்தானம் பண்ணுறதுன்னா வெளியில் கிளம்புறதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி வெளியில் கிளம்புறோம் பகவான் அடையணுங்கிற நோக்கத்தோடு வெளியில் கிளம்பினா பல வழிகள் இருக்குது. எப்படி இல்லை வழி? த்ரயி வேதம். ஸோ வேத மார்க்கத்தை வேதத்தை பிடிச்சிட்டு அது வழியாக யாகெல்லாம் பண்ணி அப்படி போகலாம். சாங்கியம், அதாவது பகவானே தான் எல்லாமே சாங்கிய யோகமாக, அவரே தான் தத்துவம். தத்துலேருந்து வர்றது தத்துவம். ஸோ 25 தத்துவமாக நம்மளுடைய உடம்புல உள்ள அந்த பார்ட்ஸு, அந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் சகலமும் பகவான் அப்படி அவரால் ஏற்படப்பட்டது அப்படின்னு அந்த சாங்கிய யோகத்து வழியாக போகலாம். யோகான்னு சொன்னோம்னா இந்த அஷ்டாங்க யோகம், பக்தி யோகம் கர்மயோகம் எல்லாம் இருக்குது. அது தவிர அஷ்டாங்க யோகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, சமாதி நிலைமையில வரைக்கும் கொண்டு போகிறது, யமம் நியமம்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்து அந்த அஷ்டாங்க யோகம் வழியாக பகவான் அடையலாம் சமாதி நிலையில் போய். பசுபதி மதம்னு சொன்னால் பசுபதினா அது சிவன். பசுனாம் பதிகி பசுபதிகி. நம்மளாம் பசுக்கள், அஞ்ஞானிகள். நமக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், நம்மளை இயக்கக்கூடியவர், பதியாக இருக்கக்கூடிய சிவன். அதனால சிவனுடைய மதம்னு என்னது? சைவம். சிவனை கும்பிடுற மதம் என்னது? சைவம். ஸோ சைவ வழியாக பகவானை அடையலாம். வைஷ்ணவம், ஸோ விஷ்ணு பக்தர்களாக இருந்து வைஷ்ணவ ரூட்டில் போய் பகவான் அடையலாம். இப்படி பலவிதமான பிரபின்னே பிரஸ்தானே பல வழிகள். பரம் இதம் அதக பத்தியம். ஸோ எல்லாமே பரம்னா பரமாத்மா. பரமாத்மாவை அடைவதற்காக இந்த அதை பத்தியம்னு என்னது? ஓகேவான வழிகள். பத்தியம்னு என்னது? நமக்கு பத்திய சாப்பாடுன்னு என்னது? நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கக்கூடிய சாப்பாடு, ஓகேவான சாப்பாடுன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி இந்த வழிகள் எல்லாமே கரெக்ட். ஸோ நம்ம நல்ல வழிகள் தான், இவை எல்லாமே உத்தமமான வழிகள் தான். ருச்சினா வைச்சித்ரியாத்து. எனக்கு ஒரு ருச்சி இருக்குன்னா நான் வைஷ்ணுவை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு ருச்சி இருக்குன்னா நான் பாகவத்தை படிச்சுட்டு விஷ்ணுவை ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். எனக்கு சிவன் பிடிக்குமானா திருவாசகம் படித்து அப்படி போகலாம். அதனால அவாவாளுட்டு ருச்சிக்கோடு ஏற்றபடி விசித்திரமான ருச்சி ஒருத்தருக்கும். ஸோ அந்த ருச்சிக்கு ஏற்றபடி ருஜு குட்டில நானா பதஜுஷாம். அதாவது ருஜுன்னு ஸ்ட்ரைட் மார்க்கம். சிலதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக பகவான் அடைவிக்கும். குட்டில மார்க்கம்னு சொன்னான்னு கொஞ்சம் சுற்றி வழின்னு அர்த்தம். குட்டிலன்னா வளைந்தான்னு அர்த்தம். ஸோ வளைந்த வழிகள்னா என்னது? யோகத்தில் பார்த்தோம்னா முதல்ல கர்மயோகத்தை பண்ணுறோம். ஆனால் கர்மயோகம் ஸ்ட்ரைட்டாக கடவுளை கொண்டு சேர்க்காது. அது அப்புறம் 2 பிரான்ச்சாக பிரியும். ஒன்று பக்தி, ஒன்று ஞானம். ஸோ கர்மயோகத்தை தாண்டிட்டு பக்தி யோகம் போனால், இல்லாட்ட கர்மயோகத்தை தாண்டிட்டு ஞான யோகத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸோ இந்த மாதிரி வளைந்த வழியெல்லாம் இருக்குது. இப்படி ருஜு குட்டில நானா பதஜுஷாம் இப்படி பலவிதமான வழிகளோடு சேர்ந்து உன்னை அடைவதற்கான மார்க்கங்கள். ரிணாம் ஏககமிக. கடைசியில் அல்டிமேட்டாக எந்த பாதையில் எப்படி சுற்றி போனாலும் கடைசியில் அடைய வேண்டியவர் யார்? நீ தான். ஏகக கம்யக, நீ ஒருவனே தான், ஒரே ஆள் தான் கம்யக, அடையப்பட வேண்டிய ஒரு வஸ்து. தொமசி, நீயே தான். பயசாம் அர்ணவ இவ, அதாவது பார்க்கடல் போல இருக்கக்கூடிய தொம். பயசாம் அர்ணவ இவனது பார்க்கடல் போல எங்கும் பரவி இருக்கக்கூடிய விராட்ட ரூபமாக பரவி இருக்கக்கூடிய உன்னையே தான் அடைய வேண்டும். த்ரயி சாங்கியம் யோகः பசுபதி மதம் வைஷ்ணவமிதி பிரபின்னே பிரஸ்தானே பரமிதமதः பத்யம் இதி ச ருச்சீனாம் வைச்சித்ர்யாத் குட்டில நானா பதஜுஷாம் ऋणाम् एकः गम्यः ममसि पयसाम् अर्णव इव. महावृक्षः कट्वाङ्गम् परशुः अजिनम् भस्मपणिनः कपालं च इति यत्तव वरद तन्त्र उपकरणम् सुराः तां वृद्धिम् ददति तु भवद्भ्रूप्रणिहिताम् நஹி ஸ்வாத்மாராமம் விஷய மிருக திருஷ்ணா பிரமயதி. மகா உற்சக. இப்போ பகவான்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? பெரிய காளை இருக்குது, அவரோட வாகனமாக இருக்குது. உச்சன காளை.
மகா உச்சக பெரிய காளை ரிஷபமாக அவருடைய வாகனமாக இருக்குது. அவர் கையில் கட்டுவாங்கம்ங்கிற ஒரு மழு அப்படின்னு சொல்கிறோம் தமிழில், மழுங்கிற ஒரு ஆயுதம் மாதிரி அதை வச்சுருக்கார், கட்டுவாங்க வச்சுருக்கார். பரசூர், கோடாலி, ஏன்னா நிறைய கைகள் இருக்குது. சிவனை பார்த்தோம்னா சும்மா 2-3 கையெல்லாம் இல்லை, நிறைய கைகளோடு சிவனை நம்ம போட்டோம்னா கூகுளில் போட்டால் ஏகப்பட்ட சிவனோட ரூபம் வருது. ஸோ கையில் கோடாலி வச்சுருக்கார் அவர். அஜினம், அஜினம்னு என்னது? மான்தோல், தோலையும் வச்சுருக்கார். அஜினம்னு சொன்னால் வெறும் தோல்னு தான் அர்த்தம். ஸோ தோல்ங்கிறது இப்போ அவருடைய ஆடையை சொல்லலாம். ஏன்னா புலித்தோல் ஆடையை போட்டுருக்கார், புலித்தோலை மேலே போட்டுருக்கார் உத்தரியமாக, மான்தோல் ஆடையை சுற்றின்னு இருக்கார். ஸோ இப்படி தோல் ஆடை உடையவர், அப்படியே அந்த மாதிரிப்பட்ட சிவன். பஸ்ம விபூதி, எப்போது விபூதி தான் அவருடைய பஸ்மம். என்னது? எல்லாம் அந்த அது மயானத்தில் இருக்கக்கூடிய எரிந்த உடலோட இதைத்தான் பஸ்மமாக அவர் பூசின்னு இருப்பார். மயானத்தில் வாசி இல்லையா அவர். பனிநக, அவர் உடம்பெல்லாம் பாம்பு. பனினா பனினாலே படம்னு அர்த்தம், பாம்போட படத்துக்கு பனின்னு பேர். ஸோ படங்களை உடையது பாம்பு, அதனால பனிநக, பாம்புகளை தனக்கு உடையவர். கபாலம், கையில் கபாலத்தை எழுந்திருக்கார். அப்புறம் இது இவ்வாறு இது எத்து தவ வரத, வரதன வரத்தை தரக்கூடியவரே பகவானே. தந்திர உபகரணம், ஆகம தந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உபகரணங்கள், உங்களுடைய ஆயுதங்களோ உங்களுடைய ட்ரெஸ்ஸோ எல்லாமே இதெல்லாம் ஆகம தந்திரத்தில் இவ்வாறு உடனே வர்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி உபகரணங்களாக சொல்லப்பட்டது ஆகமங்களில். சுராகா தாம் தாம் ருத்திம் தததி, அதாவது அதோட பவத் ப்ரூ பிரணிகிதாம், அதை பார்ப்போம். பவத் ப்ரூ பிரணிகிதானா உன்னுடைய ஒரு கண்ணோட அசைவு இருக்கு இல்லையா, அந்த இமைகள் ஒரு அசைவு, அந்த அசைவை பகவான் தேவர்கள் மேலே போட்டுட்டார்னா, தேவியை பொறுத்தவரை கடாட்சம்னு சொல்கிறோம். இப்போ பகவான் தன்னுடைய கடாட்சத்தை இந்த தேவர்களிடம் போட்ட உடனே இந்த தேவர்கள் எல்லாம் என்ன ஆகுது? தாம் தாம் ருத்திம் தததி, பயங்கரமான சம்ருத்தி அடைந்து விடுகிறார்கள். ஸோ உன்னால் கடாட்சிக்கப்பட்டவள், தவ ப்ரூ பிரணிகிதாம், உன்னுடைய பவத்து ப்ரூன்னு போட்டிருக்கு. ஓகே, தவ பவத்துன்னா உன்னுடைய, ரெண்டுமே அர்த்தம் தான். ஸோ உன்னுடைய இமைகள், அதாவது கடாட்சம் பட்ட அவர்கள் தேவர்கள் எல்லாம் ரொம்ப சமிருத்தியோடு இருக்கா. ஆனால் நகி ஸ்வாத்மாராமம், நீ உனக்கு ஒரு சமிருத்தி ஒன்றும் வேண்டாம், நீ உனக்குள்ளேயே ஆனந்தமாக இருக்க. ஸ்வாத்மாராமம், ஸ்வ ஆத்மா, தன்னுடைய ஆத்மாவிலேயே நீ ரமிக்கக்கூடியவர், உனக்கு இந்த ருத்தியெல்லாம் வேண்டாம். நீ ருத்தியை கொடுப்பையே தவிர தான் அந்த ருத்தியை வச்சுட்டு என்ஜாய் பண்ண நினைக்கக்கூடிய ஆள் நீ கிடையாது. விஷயம் மிருக திருஷ்ணா பிரமயதி நகி, உன்னை இந்த விஷய வாசனைகள், ஆசைகள், மிருகதிருஷ்ணான்னு காணல் நீர், அதாவது காணல் நீரை தேடி ஓடுற மாதிரி இந்த ருத்தியை தேடி ஓட வேண்டிய நிலைமை உனக்கு கிடையவே கிடையாது. உன்னை அதை அசைக்கக்கூட முடியாது. ந பிரமயதி, உன்னை ஆட்டவே முடியாது. ஏன்னா நீ தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காந்துருப்பேன், உனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லா ருத்தியும் நீ மற்றவாள் கொடுப்பாயின்னு சொல்ல. பிரிச்சு படிக்கிறேன். மகா உக்ஷக கட்வாங்கம் பரசுகு அதினம் பஷ்மபனினக கபாலம் சேத்தி, சாரி நான் திருப்பி, கபாலம் இதீய தவ வரத தந்திர உபகரணம் சுராகா தாம் தாமிருத்திம் தததி து பவன் ரூப்ரணிஹிதாம் நஹி ஸ்வாத்மாராமம் விஷயம் மிருகத்ருஷ்ணா பிரமயதி. ध्रुवं कश्चित् सर्वं सकलमपरः तु अध्रुवमिदं परः द्रव्य अद्रव्ये जगति गदति व्यस्तविषये समस्ते अपि एतस्मिन् पुरमतनतैः विस्मितमिव स्तुवञ्जिक्रेमि त्वां न खलु ननु दृष्टा मुखरता. ஆம், துருவம், நீதான் நித்தியமானவர், துருவமாக என்றைக்கும் நிலைவாக நிற்கக்கூடியவர் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் தான் துருவமாக இருப்பேன், நிச்சயமாக இருப்பேன், நித்தியமாக இருப்பேன். கஷ்டித்து, கஷ்டித்து ஏதோ ஒன்றுன்னு நீங்கள் தான். ஸோ பகவானே, நிச்சயமானது நித்தியமானதுன்னு எதை தேடினாலும் அது நீ மட்டும்தான். சர்வம் சகலம், எல்லாமே நீ தான். பரிபூரணராக சகலமுமாக நீரே ஒருத்தர் இருக்கிறீர். அபரக, வேறு எல்லாமே து அத்ருவம், எதுவுமே நிலை கிடையாது. இன்றைக்கி வரும் உலகம், இன்றைக்கி தோன்றும், நாளைக்கு மறைஞ்சு போயிடும், பிரளயம் ஆகிடும். ஸோ அதனால் உன்னை தவிர பாக்கி எல்லாமே அத்ருவம், துருவமானது அல்லது நிலையானது கிடையாது. வெஸ்த விஷயே, வெஸ்த விஷயம்னது வெளிவந்த உலகு, இந்த வெஸ்தம்னானது நல்ல பரவி விரிந்து கிடக்கக்கூடியது. அப்படிப்பட்ட விஷயமானது என்னது? பகவான் அபிஷேகன்னு சொல்லுவோம். பகவான் இப்போ சொல்லும்போது அவருக்கு விஷயமே கிடையாது, அபிஷேகம். இந்த விஷயம்னா உலகம்னு சொல்லுவோம். ஸோ இப்படி பறந்து வெளிவந்த உலகத்தில் பரக பிறர்,
பரக திரவிய அதர்விய அத்ரவ்யே, அதாவது ஜெகதி, ஜெகத்தின்னு சொன்னால் உலகத்தில். ஸோ உலகத்தில் இது நிச்சயம், அது நித்தியமாக இருக்க போகிறது, இது நித்தியமாக இருக்கப்படாது, இருக்காது அப்படின்னு இவாளே இந்த உலகத்தில் உள்ள விஷயத்தை கூட நித்தியம் அனித்தியம்னு பிரிக்கிறான். மற்றவர்களுக்கு தெரியாது, பகவான் மத்திருந்தான் நித்தியம், பாக்கி எல்லாம் அனித்தியம் தெரியாது. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவா, ஒரு இதெல்லாம் நான் ரொம்ப நாளைக்கு இருக்கும்பா, நிலச்சி இருக்க போகிறது அப்படின்பா, துருவமாக இருக்க போகிறதும்பா. சில விஷயங்கள்லாம் சின்ன செடியெல்லாம் இதெல்லாம் வாடி போயிடும், இப்போ போயிடும் அப்படின்பா. ஸோ திடமானது அதிடமானது இவாளே பிரிச்சுடுவான். உலகத்தில் உள்ள விஷயங்கள்லையே திடமானது நிச்சயம் இல்லாததுன்னு இவாளே பிரிச்சுடுவான். இப்படி சமஸ்தே அபியே தஸ்மின், இப்படி உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களிலும் பிரித்து பிரித்து நித்தியமானது அனித்தியமானது இவாளே பிரித்து பிரித்து பண்ணி, ஹே புறமதன, புறமெரித்த சிவனே, தைகி விஸ்மித, இவா சொல்கிறத கேட்டு கேட்டு ரொம்ப இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்ட மாதிரி, தைகின்னு இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்ட மாதிரி, விஸ்மித ஆச்சரியப்பட்ட மாதிரி நான் என்ன பண்ணுறேன், துவாம் ஸ்துவன், ஒன்றை நான் ஸ்துதிக்கிறேன். அதாவது இந்த உலகத்து விஷயத்தில் நான் ஈடுபடுறேங்கிறார் அவர். ஸோ இப்படி உலகத்தில் பல விஷயங்களை பலவாறு பிரித்து பிரித்து பேசக்கூடிய இந்த உலகத்தில் மற்றவர்கள் பேசும் பொழுது, கதத்தின்னு சொல்லும் பொழுது, அவர்கள் இந்த உலக விஷயத்தில் சொல்லும் பொழுது நானும் அதில் ஆச்சரியத்தோடு அடைந்தவனாக, துவாம் ஸ்துவன், ஒன்றை நான் அந்த உலக விஷயத்தை வச்சுட்டே ஸ்துதிக்கிறேன். நான் இந்த உலகத்தில் ஈடுபட்டு இருக்கும்போதே ஒன்னே நான் ஸ்துதிக்கிறேன், வெட்கம் இல்லையா எனக்குன்னு அவரே கேட்டுக்கிறார். துவாம் ந கலு ஜிஹ்வேமின்னு சொன்னால் வெட்கப்படுதல், ந கலு ஜிஹ்வேமின்னா ஒன்றை ஸ்துதிக்கிறதுக்கு உலகத்தில் ஈடுபட்டுட்டு நான் உன்னை ஸ்துதிக்கிறதுக்கு நான் வெட்கமே படலையே. நான் திருஷ்டா முகரதா, அதாவது வெட்கம் இல்லாத அகம்மானக, நான் சொல்கிறேன், நான் ஸ்துதிக்கிறேன்னு சொல்கிறேன். அதுவே இந்த மாதிரி உலகத்தில் விஷயத்தில் ஈடுபடுறதானே, கர்த்தா அகங்கர்த்தான்னு சொல்ல மாட்டோமா, அந்த கர்வம் தான் என்னை பேச வைக்கிறது. நான் அகம்மானத்தோடு என்னுடைய கர்வத்தோடு கூட இருக்கேன். அதனால இந்த உலக விஷயத்தில் ஈடுபட்டு கூட ஒன்றை நான் அப்படியே ஆத்மார்த்தமாக ஸ்துதி பண்ணலை, இந்த உலக விஷயத்திலேருந்து அப்படி ஸ்துதி பண்ணுறேனேன்ட்டு தன்னைத்தானே வெட்கப்படுகிறாரா இந்த புஷ்பதந்தன். ध्रुवं कश्चित् सर्वं सकलमपरहतु अध्रुवमिदं परः द्रव्य अद्रव्ये जगति वदति व्यस्तविषये समस्तेऽपि एतस्मिन् पुरमदनतैः विस्मृत इव स्तुवन् जिह्रेमि त्वां न खलु ननु दृष्टा मुखरता. Hare Krishna, Mami, the second. तव ऐश्वर्यं यत्नाद यदुपरि विरिञ्चिः हरिः अधः परिच्छेतुं यातौ अनिलमनलस्कन्दवपुषः ततो भक्तिश्रद्धा वरगुरुगृणद्भ्यां गिरिशयत् स्वयं तस्ते ताभ्यां तव किम् अनुवृत्तिर्फलति न फलति अनुवृत्तिर् न फलति. ஸோ தவ ஐஸ்வர்யம், பகவானே உன்னுடைய அப்பேற்பட்ட சிறந்த ஐஸ்வர்யமான ரூபம், பகவானோட ஸ்வரூபமே அப்படி ஆச்சரியத்துக்குள்ளது, யாராலும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஐஸ்வர்யமுடைய உன்னை எத்தனாவது முயற்சியோடு கூட நாங்கள் பார்த்து விடுறோம்னு சொல்லி 2 பேர் நினச்சா. யார்? விரிஞ்சி பிரம்மா, அப்புறம் ஹரி விஷ்ணு. இவா 2 பேர் உபரி விரிஞ்சி மேலே நோக்கி பிரம்மா போனார் தேடிண்டு, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் எண்டை பார்த்து விட்றேன், உன்னுடைய ஐஸ்வர்யத்தோட முடிவை நான் பார்த்து விட்றேன்னு அவர் மேலே போனார். அதக ஹரிகி கீழே பாதாள வழியாக இவர் விஷ்ணு போனார், அவர் தேடிட்டு போனார். எப்படிப்பட்ட உடம்பு உன்னுடையது? அனிலம் அனலஸ்கந்த வபுஷக, ஜோதி ஸ்வரூபமாக ஸ்தம்பமாக நிற்கிறார் பகவான். அப்படி ஜோதி ஸ்வரூபமாக ஜோதி ஸ்வரூபமாக வந்து வெறும் அக்னி மட்டும் கிடையாது, அது வந்து அனலம் தீயோட வடிவம் ப்ளஸ்ஸு அனிலம் காற்றும் தீயையும் பிரிக்கவே முடியாது. காற்று இருந்தால் தான் தீ கொழுந்து விட்டீரு. ஸோ அப்படி தீயுடன் சேர்ந்து காற்றோடு அப்படி ஜோதி ஸ்வரூபமாக நீ அப்படி ஸ்கந்தமாக அப்படி தூணாடமாக நிற்கிற மேலும் கீழுமா. அப்படி நிற்கக்கூடிய வபுஷகா அந்த உடம்புடைய மேலும் கீழும் பார்க்குறதுக்கு வா 2 பேரும் பரிச்சேதும் யாத்தவு, பரிச்சயம் பண்ணிக்கலாம், எங்கே இருக்குது இதோட முடிவு, எங்கே இருக்குது இதோட அடி அப்படின்னு பரிச்சயம் பண்ணிக்கலான்ட்டு யாத்தவு 2 பேரும் போனான். அப்புறம் முடியலை. ததகா, அப்போ முடியாத பொழுது, ததகனா அப்புறம்,
அப்புறம் பக்தி ஸ்ரத்தா, ரொம்ப பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் சிவன் மேலே ரொம்ப பக்தி ஏற்பட்டு ரெண்டு பேருக்கு காண முடியல, அடிப்படி காண முடியலேன்னு தெரிஞ்ச உடனே பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் பர குரு கிருணத்யாம், கிருணனம் பண்ணுறதுன்னு சொல்கிறது, ஸ்துதி பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப பெரிய ஸ்துதிகள் எல்லாம் பண்ணி இந்த பகவான் அப்படியே மனசில் ஸ்ரத்தையோடு பக்தியோடு கூட அப்படி ஸ்துதி பண்ணினார்கள். கிரிஷா, ஹே கிரி ஈசனே பகவானே, எத் ஸ்வயம் தஸ்தே தாபியாம். அப்போ என்னாச்சு, பகவானுக்கு ரொம்ப இரக்கம் ஏற்படுறது. அவா முன்னாடி அவர் தோன்றுகிறார். ஸோ நீ என்ன பண்ணுறாய், ஸ்வயம் தஸ்தே, யூ ஸ்டுட், நீ நின்றாய். தாபியாம், அவள் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து நீ அவளுக்கு காட்சி கொடுத்து அவளுடைய ஸ்துதியை ஏற்றுக்கொண்டாய் இல்லையா. தவ கிம் அனுவர்த்திகி ந பலதி, உன்னையே அனுவர்த்தனம் பண்ணுறவளுக்கு, அனுவர்த்தனம்னா உன்னை ஃபாலோ பண்ணுறது, உன்னை ஸ்துதி பண்ணுறது உன்னுடைய பக்தர்கள்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய பக்தி உடையவர்களுக்கு இல்லை உன்னுடைய பக்திக்கு ந பலதி கிம், அதாவது அது அது பழுக்காதான்னு அர்த்தம், அது பலன் தராதா. ஏன்னா உன்னோட பக்தியோடு வந்துட்டா ஒரு சமயத்தில் ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா, நான் பெரியவா நீ பெரியவான் தான் ரெண்டு பேரும் சண்டை வந்தது. அப்புறம் தான் சிவன் அந்த ஜோதி ஸ்வரூபமாக இருந்தார், அப்படி போனாவா. ஸோ அதனால உன்னுடைய பக்தியோ பக்தர்களோ எப்படியுமே அவள் பலனை அடையத்தான் செய்வார்கள். அதனால அவளுக்கு நீ பலனை கொடுக்குற மாதிரி அவள் நடுவில் தோன்றினாய். தவ ஐஸ்வர்யம் யத்னாத் யத் உபரி விரிஞ்சிஹி ஹரிஹி அதஹ பரிச்சேத்தும் யாதௌ அனிலமனல ஸ்கந்தவபுஷஹ ததஹ பக்தி ஸ்ரத்தா பரகுரு கிருணத்யாம் கிரிஷயத் ஸ்வயம் தஸ்தே தாப்யாம் தவ கிம் அனுவருத்திஹி ந பலதி. சம்போ மகாதேவ.